பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வரோம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே நடத்தி தரக்கூடிய ஒரு வாஜிஃபாவை தான் பார்க்க போறோம். நமக்கு எவ்வளவோ ஆசைகள் இருந்து கொண்டிருக்கு. நிறைய நேரங்கள்ல நம்ம கையில காசு கூட இல்லாம இருக்கு. இருந்தாலும் நமக்கான தேவைகள் மட்டும் குறையறதே கிடையாது. நமக்கும் நல்ல ஒரு ஆடைகள் போடணும்னு ஆசையா இருக்கு, நல்ல பொருட்கள் வாங்கணும்னு ஆசையா இருக்கு, சொந்த வீடு வாங்கணும்னு ஆசையா இருக்கு, நகை மேல ஆசையா இருக்கு, நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும், கடன் இல்லாம இருக்கணும், கண்ணியமா கௌரவமா இருக்கணும், நல்ல ஒரு சாப்பாடுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஆசைகளையும் நமக்கு மனதிற்குள்ள இருந்து கொண்டே இருக்கு. அதை அடையிறதுக்கான வழிகள் இல்லாம நம்ம சிரமப்பட்டுட்டே இருக்கோம். ஆனா இதை ஓதுனீங்கன்னா கண்டிப்பாக அதை அடைவதற்கான வழிகளை அல்லாஹ்வே உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். ஏன்னா நம்ம ஆசைப்பட்டதை நம்ம நிறைவேற்றி கொள்ளாமல் இருக்கிற வரையும் நமக்கு அதன் மீது ஒரு கவனம் இருந்து கொண்டே இருக்கும். அதை கொண்டு நம்ம மற்ற அனைத்தின் பக்கம் நம்ம கவனம் செலுத்தாமல் இருந்துட்டு இருக்கோம். மற்றவங்களுக்குலாம் அது கிடைக்குது, நமக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. நாமளும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அல்லாஹ் கொடுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நம்ம கிடைத்த நிஹ்மத்தின் பக்கம் நம்ம திரும்பாம என்ன பண்ணிடுவோம், அதை பக்கமே நம்ம நோக்கி கொண்டிருப்போம். ஆனா அல்லாஹ்விடத்துல இதை மட்டும் ஓதுங்க, இந்த ஒரு வரியை ஓதுங்க. அல்லாஹும் நீங்க ஆசைப்பட்டதை கொடுப்பான். அது நகையா இருந்தாலும், பொருளா இருந்தாலும், காசா இருந்தாலும், இன்னும் வாழ்க்கையில உங்களுக்கு வேணுங்கிற உறவு, குழந்தை பாக்கியம்னு சொல்லிட்டு எதை கேட்டாலும் நம்ம இதை கொண்டு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுல முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நீங்க நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஓதுறது முக்கியம்தான், ஓதுறதோட முக்கியம் இன்னும் அல்லாஹ் சொல்வதை கடைபிடிப்பது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாம கொடுத்ததை நீங்க நன்றி செலுத்தி கொண்டே இருங்க, நாம உங்களுக்கு என்ன பண்ணுவோம், இன்னும் அதிகமாக மேலதிகமாக கொடுப்போம்னு நல்லா சொல்றான். அதனால நீங்க அல்லாஹ் உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கானோ அதை பார்த்து நன்றி செலுத்துங்க. உங்கள்கிட்ட எதெல்லாம் இல்லையோ, நீங்க எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதை அல்லாஹ்வே உங்களுக்கு கொண்டு வந்து தருவான். நிறைய பேர் நமக்கு ஆசைப்படக்கூடிய விஷயத்தை மட்டுமே கவனம் செலுத்தி அதை மட்டுமே அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் அது இல்லாம பல வகையில புதுசா நமக்கு நிறைய கொடுத்துருக்கான். நமக்கு கொடுக்காம ஒன்றும் கிடையாது. ஆனா அதன் பக்கம் நம்ம கவனம் செலுத்தாம நன்றி செலுத்தாம இருக்கிறனால அல்லாஹ் என்ன பண்றான்னா, நான் எவ்வளவு கொடுத்தாலும் நீ கவனமே செலுத்த போறதில்ல, நான் இன்னொரு தடவை இதை கொடுத்தாலும் கூட நீ வேற ஒண்ணு கேட்க போற அப்படிங்கறனாலேயே அல்லாஹ் என்ன பண்ணிடுவானா, நீங்க உணரக்கூடிய மக்களாக இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் விட்டு விடுவான். அதனால நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாவே நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டான் நிறைவேறும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம அல்லாஹ்வின் மீது நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். நன்றி செலுத்தி கொண்டே இருந்துட்டு நீங்க இந்த ஒரு ஆயத்தையும் ஓதிக்கொள்ளுங்க. அந்த ஒரு வரிதான், ஒமா தோஃபிகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீபு. அப்படின்னா நான் தவக்கல் வைப்பது எல்லாமே அல்லாஹ்வின் மீது தான். அப்படின்னா தவக்கல்னா என்ன அர்த்தம்னா, நான் நம்பிக்கை வைக்கிறது எல்லாமே அவன் மீது தான், அவன் புறந்தான் நான் மீண்டு செல்ல போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் இடத்துல நம்முடைய காரியத்தை ஒப்படைக்கிறோம். இன்னும் அவன்கிட்ட தான் நம்ம திரும்பி செல்ல போறோம் அப்படிங்கிறதை நம்ம சொல்றோம். அப்ப எந்த விஷயத்துக்காக, எந்த ஆசைக்காக நீங்க அவன் மீது நம்பிக்கை வைக்கிறீங்களோ, எனக்கு இந்த ஒரு ஆசை இருக்கு, குழந்தை பாக்கியம் வேணும்னு ஒரு ஆசை இருக்கு, ஆனா அது நிறைவேறவே மாட்டேங்குது, ஆனா நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவன் மீதே பொறுப்பு சாட்டுகிறேன், அவன்கிட்ட தானே நான் திரும்பி போக போறேன், அதனால அவன்கிட்ட இருந்து தான் வந்தேன், அவன்கிட்ட இருந்து தான் போறேன், அவன் நானா கொடுத்துருவான்னு சொல்லிட்டு நீங்க நம்பிக்கை வைத்தா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன ஆகும், மிக விரைவில் அல்லாஹ் பொறுப்பேற்று நடத்தி கொடுப்பான். நம்ம ஒரு விஷயத்தை அல்லாஹ் இடத்துல பொறுப்பு கொடுத்துட்டோம்னா அதை அல்லாஹ் மறுக்கிறதே இல்லை. அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் நாம் அடைஞ்சிடலாம்னு நினைச்சு நம்ம பெரும் முயற்சிகளை எடுக்கிறோம், ஆனா அல்லாஹை மறந்துடுறோம். ஆனா அல்லாஹின் மீது முதல்ல அந்த விஷயத்தை பொறுப்பு சாட்டுவாங்க நபிமார்கள். அதை அல்லாஹ் இடத்துல ஒப்படைப்பாங்க, அவன் பார்த்துப்பான்னு நம்புவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஹலாலான முயற்சிகளை பண்ணுவாங்க. அதே சமயத்துல அந்த நேரத்துல நடக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களுக்குமே அவர்கள் நன்றி செலுத்தி வருவாங்க. எவ்வளவுதான் பெரிய தேவைகள் இருந்தாலும் சின்ன சின்ன நல்லதுகளுக்கு கூட நம்ம நன்றி செலுத்தும் போதுதான் அந்த பெரிய பெரிய தேவைகள் நமக்கு நிறைவேறும். அப்ப நீங்க நன்றி செலுத்திவாங்க. இந்த ஒரு ஆயத்தை 27 முறை ஓதியும் வாங்க. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆசைப்பட்ட அனைத்தையுமே நடத்தி தரக்கூடியதாக இருக்குது. அதுவும் உங்களுக்கு அதுக்கான சக்தியே இல்லாட்டினாலும் சரி, அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில ஏற்பாடு செய்தாவது அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவான். அப்ப என்ன ஆகுதுன்னா, வமா தௌஃபிகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு வரியை தான் நீங்க 27 முறை ஓதிக்கொள்ளணும். அதோட சேர்ந்து இன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா ஜும்மா நாளா இருக்கிறதுனால நீங்க என்ன ஓதணும்னா, சலவாத்தையும் இன்னும் இஸ்திகஃபாரையும் அதிகமாக ஓதிக்கொள்ளணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளிடத்துல இந்த ஒரு நாள் வந்தாவே அதிகமாக சலவாத் ஓதுங்கன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதிகமாக தௌபா செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த நாள்ல அதிகமாக சலவாத்தை ஓதுங்க. எப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கேட்டாதான் ஓதுவோம். ஆனா இன்னைக்கெல்லாம் நீங்க அவர்களை நினைத்து அதிகமாக ஸலவாத் ஓதுங்க. அதுவே உங்களுக்கு ஆசைப்பட்ட அனைத்தையுமே கொண்டு வந்து தரும். அதே மாதிரி
பாவ மன்னிப்பு கேளுங்க. எப்படி நம்ம நன்றி செலுத்தினா நம்ம கொடுத்ததே அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பானோ, வேணுங்கிறதை கொடுப்பானோ, அதே மாதிரி பாவ மன்னிப்பு கேட்கறதுமே நமக்கு வேணுங்கிற விஷயத்தை காணாத புறத்திலிருந்து அல்லாஹ் கொடுப்பதற்கு காரணமாகிரும். அப்ப இந்த நாள்ல அதிகமாக பாவ மன்னிப்பும் ஸலவாத்தையும் சேர்த்து ஓதிக்கொள்ளுங்க. இந்த ஒரு அமலையும் 27 முறை ஓதி முடிங்க. இரவுக்குள்ள எப்ப வேணா ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.